அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒமஷா அர்பஅன் 4 அப்படி நடந்தார்கள். தும்ம நஃபத இலா மகாமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகாமுக்கு என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். ஃபகரஅ வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிமுடைய மகாமை நீங்கள் முஸல்லாவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஃபஜஅலல் மகாம பைனஹு வ பைனல் பைத்தி. மகாம வந்து தனக்கும் பைத்துக்கும் இடையில வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னு என்ன? மகாமுக்கு பின்னால போய் என்ன செய்தாங்க? ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அது இடையில என்ன செய்தது? அதை நோக்கி தொழுதார்கள் இல்லை, அதுக்கு பின்னால போய் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள். மகாம் என்றால் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடமா தங்கிய இடமா? நின்ற இடம் நிச்சயமா காபத்துல்லா எல்லா ஏரியால நின்று தான் இருப்பாரு. அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தான் இருப்பாங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தான் இருப்பாங்க. அப்ப தங்கின இடமா நின்ற இடமா? இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது? இருக்கிறது. நின்ற இடம் என்று சொல்லி அந்த 2 கால் வச்சிருக்கிறாங்களே, இந்த 2 கால், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தான் என்றதுக்கு வரலாற்று ரீதியாக தெளிவான சான்றுகள் என்னது இல்லை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் என்று வரலாற்று ரீதியாக சான்றுகள் இல்லை. இது வந்து இதை சம்பந்தமான மக்காம் சம்பந்தமாகவும் இப்ராஹிம் காலடி சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பேசணும். அதுக்கு நுழைய விரும்பல, டைம் என்னது சுருக்கமாக இருக்கிறனால. அந்த இடம், அந்த அடையாளப்படுத்திக்கிறாங்களே, இந்த இடத்துக்கு வரலாற்று சான்றோண்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த இடத்தை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வரலாற்று சான்றோண்டு என்ன செய்யலாம், பாதுகாத்து வாரதுனால அந்த சான்றோண்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா மகாமி என்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கிய இடத்தை தான் என்ன செய்யும் குறிக்கும். மகாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கிய இடத்தை தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மகாமை நீங்க என்ன செய்யுங்க, தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்று அந்த வசனம். ஃபஜஅலல் மகாம பைனஹு வ பைனல் பைத்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடுவுல ஆக்கி தொழுறாங்க. தொழுற நேரத்துல முதலாவது ரக்காத்துல என்ன ஓதினாங்க? குல் ஹுவல்லாஹு அஹத். இரண்டாவதுல குல் யா அய்யுல் காஃபிரூன். இரண்டாவதுல குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதினார்கள் அப்படி என்று நம்ம பார்க்கிறோம். பின்னர் சும்ம ரஜா இல ருக்குன். ருக்குன் பக்கம் போனாங்க. ருக்குன் என்றா ருக்குன் யமானி இருக்குது, ஹஜர் அஸ்வத் இருக்கு, எல்லாம் ருக்குன் தான். ஆனா ருக்குன் என்று பொதுவா ஹதீஸ்ல வந்தா அது என்ன? ஹஜர் அஸ்வத், ஹஜருல் அஸ்வத் தான். வழங்கிட்டா? அப்ப பின்னர் ருக்குனுக்கு போனாங்க. ஃபஸ்தலமஹு, மறுபடியும் என்ன செய்தார்கள்? தொட்டு முகந்தார்கள். சும்ம ஹரஜ மினல் பாபி இல ஸஃபா. பின்னர் கதவால சஃபாவுக்கு போனார்கள். பின்னர் சஃபாவுக்கு போனார்கள். சஃபாவுக்கு ஃபர்ஸ்ட் போற நேரத்துல ஃபலம்மா தனா மின ஸஃபா, சஃபாவை நெருங்கிய நேரத்தில் என்ன செஞ்சாங்க? கரஅ இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் தஆலாவுடைய புனிதங்களில் உள்ளவைகள் அப்படி என்று என்ன செய்றாங்க? ஓதுறாங்க. இது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் முழுமையாக ஓதினார்கள் எங்க என்ன செய்யல பார்க்கல. அப்ப நம்ம நெருங்குற நேரத்துல இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். பின்னர் அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறானோ அதை கொண்டு நான் என்ன செய்றேன் ஆரம்பிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபால என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். சஃபால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இன்ன ஸஃபா அப்படிதான் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். ரைட். ஃபபத அபி ஸஃபா ஃபரகிய அலைஹி. பின்னர் என்ன செஞ்சாங்க? அதாவது சஃபால அவர் ஆரம்பித்தார்கள். பின்னர் சஃபாவுக்கு ஏறினார்கள். ஃபரகா அலைஹி, அவர் என்ன செய்தாங்க? அதுல வந்து ஏறினார்கள். அதாவது ஹத்தா ரஅல் பைத், காபத்துல்லாஹ் என்ன செஞ்சாங்க? முன்னோக்கினார்கள். ஃபஸ்தக்பலல் கிப்லத், கிப்லாவை முன்னோக்கி என்ன சொன்ன? ஃபவஹதல்லாஹ வகப்பரஹு, அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்று சொல்லி அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு புகழ்ந்தார்கள். துஆ கேட்டார்கள், மறுபடி புகழ்ந்தார்கள், மறுபடி துஆ கேட்டார்கள், மறுபடி புகழ்ந்தார்கள். 3 முறை என்ன செய்தாங்க? இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். தும்ம தஆ பைன ذلك قال مثل هذا 3 مرات. இது மாதிரி இதுக்கு இடையில பிரார்த்தித்தார்கள். இது போல என்ன செய்தார்கள்? 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இந்த 3 முறை வந்து கட்டாயம் செய்தால் தான் சபா மர்வாவுடைய ஓட்டம் சரியாகும் என்றது அல்ல. விளங்கிட்டா? அதை புரிஞ்சு. இது வந்து சுன்ன, நம்ம விரும்பினா என்ன செய்யலாம், நம்ம இப்படி செய்யலாம், செய்யறது நல்லது. நம்ம செலவழிச்சு போறோம், அது செய்யறது நல்லது. ஆனா அதெல்லாம் அந்த சபா மர்வா கூடான்ற இடத்துக்கு என்ன செய்யாது, அது வராது. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? சிலர் நிபந்தனை விளங்கி வச்சு சோர்வு மனுஷனுக்கு வரும். சோர்வடை நேரத்தில் என்ன செய்வாங்க? அவசரமா வேகமா 3 முறை சொல்லி ஆகணும் இடத்துக்காக வேண்டி கேட்கறதும் இல்லை. துவால அந்த துவால பிரயோசனம் இல்லை, அந்த கல்வி ஈடுபடாமல் என்ன செய்வாங்க? அதை செய்வார்கள். அது பிழை. அப்ப அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஹத்தா இதன் சப்பத் கதமாஹு ஃபீ பத்னில் வாதி, அப்படியே போற நேரத்தில் பத்னுல் வாதினா இப்போ பச்சளை போட்டிக்கிறாங்களே, அங்க ஒரு என்ன செய்யுது, ஒரு பள்ளத்தாக்கு. விளங்கிட்டா? அதுல இறங்கக்குள்ள எப்படி ஓட வேண்டி வரும்? வேகமா தான் என்ன செய்ய ஓட வேண்டி வரும். ஓடித்தான் இறங்க. அப்படி ஓடி என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஒரு வேகமா மறுபடி இப்படி ஏறினாங்க. அப்படி என்ன செய்தார்கள்? ஏறினார்கள். இந்த ஓடின அந்த காரணத்துக்காக அடையாளம் என்ன செஞ்சுக்கிறாங்க? பச்சை லைட் என்ன செஞ்சுக்கிறாங்க? போட்டு இருக்கிறாங்க. அது 2 வச்சுக்கிறாங்க.
அப்ப அந்த இடத்துல என்ன செய்யுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி, இது ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சும்ம நஸல இலல் மர்வா, பின்னர் மர்வாவுக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹத்தா இதா சைதத்தா மஷா ஹத்தா அத்தல் மர்வத்த ஃபஃஅல அலல் மர்வத்தி கமா ஃபஅல அல ஸஃபா. ஸஃபால என்ன வேலை செய்தார்களோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்வாவிலும் செய்தார்கள். ஹத்தா இதா கான ஆகிரு தவாஃபிஹி அலல் மர்வா, மர்வால கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்ச பின்னால், அந்த சையை முடித்த பின்னால் எத்தனை முறை ஓடிப்பாங்க? 14 7 முறை என்ன செய்வார்கள்? ஓடி இருப்பார்கள். 7 முறை ஓடிய பின்னால் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஃபகால லவ் அன்னி இஸ்தக்பல்து மின் அம்ரி மஸ்தத்பர்து லம் அசுகில் ஹதிய வஜஅல்துஹா உம்ரத்தன். இங்கதான் முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து ஏற்கனவே அதாவது எதிர்பார்த்து இங்க நான் வந்திருந்தா நான் வந்து ஹதியை கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஹதி என்ன, இந்த குர்பானி பிராணிகளை நான் என்ன செஞ்சிக்க மாட்டேன், கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் அதெல்லாம் அதில் பின்தங்கி இருக்க மாட்டேன். ஆனால் இது எதிர்பாராத ஒரு அம்சம், நான் வந்து விட்டேன். வஜஅல்துஹா உம்ரா, நான் அப்படி எதிர்பார்த்தே எல்லாம் வந்திருந்தா உம்ராவாக நான் என்ன செய்திருப்பேன், இதை ஆக்கி இருப்பேன் என்று சொல்லிட்டு, ஃபமன் கான மின்கும் லைஸ மஅஹு ஹதியுன், யாரெல்லாம் ஹதி கொண்டு வரலையோ ஃபல்யஹில்ல வல்யஜஅல்ஹா உம்ரா, அவர்கள் இஹ்ராமை களையட்டும், இதை உம்ராவாக ஆக்கி கொள்ளட்டும். லஸ்னா நன்வி இல்லல் ஹஜ், எங்களுக்கு ஹஜ்ஜை தவிர வேற எந்த நியத்தும் இல்லை. லஸ்னா நஅரிஃபுல் உம்ரா, உம்ரா சிந்தனையும் எங்களுக்கு இல்லை, உம்ரா அறிவும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் ஹதியை கொண்டு வந்துட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ் முதலாவது சொல்றதுக்கு காரணம், நபித்தோழர்கள் இந்த காலத்துல உம்ரா செய்யறது பாவம்னு நினைக்கிறாங்க. அப்ப பாவம் பண்றது கொஞ்சமாவது இல்லாம போகணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம களையறது கண்டாலாவது பாவம் பண்றது இல்லாமல் போயிடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, முன்னுரையை சொல்லிட்டாங்க, நான் வந்து எதிர்பார்த்து வரல, அப்படி எதிர்பார்த்து வந்திருக்கேன், நான் ஹதி என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கொண்டு வந்திருக்க மாட்டேன், இதை உம்ராவாக ஆக்கி இருப்பேன். நான் கொண்டு வந்ததுனால எனக்கு உம்ராவாக ஆக்க முடியாது. நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, யாரெல்லாம் ஹதி கொண்டு வரவில்லையோ, குர்பானி பிராணி கொண்டு வரவில்லையோ அவர்கள் என்ன செய்யட்டும், ஃபல்யஹில்ல வல்யஜஅல்ஹா உம்ரா, அவர் ஹலாலாகட்டும், உம்ராவாக ஆக்கட்டும். நபி தோழர்களுக்கு வந்து என்னது, அது ஒரு பெரிய இதை பாவமா நினைச்சாங்க துல்ஹிஜா மாதத்துல. இப்ப இதை உம்ராவா உடைக்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க இருந்தா தமத்தோ அறிமுகமானது, அது வரைக்கும் தமத்தோ இல்லை. வணங்கிட்டா தமத்துக்குள்ள நபித்தோழருக்கு இடையில கருத்து முரண்பாடு வருவதற்கு இது ஒரு சபம், இது ஒரு காரணம். இதான் தமத்து. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தமத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து என்ற அந்த இதை என்ன செய்யறாங்க, தமத்துனா என்ன, இஹ்ராமுக்கு போனா நீங்க வந்து அனுபவிக்காம இருக்கணும், அதான் இஹ்ராம். சரியா, எல்லா விதமான நம்மளுக்கு இன்பங்களை ஹலால், இஸ்லாம் சில விஷயங்களை ஹலால் ஆக்குது, ஹராம் ஆக்குது. ஆனா நீங்க அந்த அது வந்து ஹஜ்ஜுக்கும் போய் அந்த இஸ்லாம் அதை தடுத்தல நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா தமத்தா, இன்பங்களை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். விளங்கிட்டா, தவிர்த்து போறீங்க ஆனா தமத்தா, அப்படி அங்கே போய் இங்கே சேம் மாதிரி என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. அதனால தமத்தோட பேர் என்ன செய்தது, அந்த இடத்துல வந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செஞ்ச உடனே சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜுஸும் எழும்புறாரு. ஜுஸும் எழும்புறாரு, எழும்பி கேட்கிறாரு, ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அலி ஆமினா ஹாதா அம் லி அபத், இந்த வருஷம் மட்டும்தானா இந்த சட்டம் அல்லது எப்பொழுதும் தானான்னு கேட்டாங்க. இந்த வருஷம் மட்டுமா எப்பொழுதும் தானா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஷப்பக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸாபிஹு வாஹிதத்தன் ஃபில் உக்ரா, இப்படி செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். இப்படி செய்யக்கூடாதுவாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இப்படி செய்தார்கள். இப்படி செய்து விட்டு சொன்னார்கள், தகலத்தில் உம்ரா ஃபில் ஹஜ், தகலத்தில் உம்ரா ஃபில் ஹஜ் லா பல் லி அபதின் லி அபத், உம்ரா ஹஜ்ஜுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஹஜ்ஜுக்குள் நுழைந்து விட்டது எப்பொழுதும் அப்படின்னாங்க. சில ரிப்ளையா யௌமில் கியாமா, மறுமையினால் வரைக்கும் அப்படி நுழைஞ்சிட்டாங்க. அதாவது உம்ரா வேற ஹஜ் வேற, துல்ஹிஜா மாசத்துல என்ன செய்ய வேண்டாம், பிரிச்சு பார்க்க வேண்டாம். நீங்க உம்ராவா செஞ்சுட்டு இந்த மாதிரி ஹிராம் கலைஞ்சிட்டு ஹஜ் செய்யறதும் நீங்க ஹஜ் செஞ்சதுக்கு சமம் தான். உம்ரா வேற ஹஜ் வேற என்ன செய்யாது, ஆகாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அந்த இஹ்ராம் விஷயத்துல சொன்ன சட்டத்துக்கான ஒரு ஆதாரம். அடுத்ததாக இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகதிம அலியுன், இந்த சப்ஜெக்ட் முடியுது. வகதிம அலியும் மினல் யமன், அலி ரலியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து வராங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இங்க வந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு, நான் இந்த ஹஜ்ஜுடைய முறை விளங்கப்படுத்துறதுக்காக இந்த ஹதீஸை எடுக்கவில்லை, அதனால அப்ப அடுத்த மினா சப்ஜெக்ட் வரல அப்படிலாம் என்ன செய்யலாம், இந்த செய்தியை முழுசா சொல்லணும்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன்ல இருந்து வராங்க. யமன்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் ஒட்டகங்கள் எடுத்துட்டு வராங்க, கொஞ்சம் ஒட்டகங்கள். அப்போ ஒரு 37 ஒட்டகம் அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு உம்ரா அந்த ஹஜ்ஜுடைய நியத்துல இல்ல, அவங்க சர்வசாதாரணமா ஒரு இஹ்ராம் நியத்தோடு வந்தவர் எப்படி இருக்கணும் அது மாதிரி அவங்க இல்ல, அவங்க சர்வசாதாரணமா என்ன செய்றாங்க, நடந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த நேரத்துல ஃபவஜத ஃபாத்திமா மிம்மன் ஹல்ல வ லபிஸத் தியாபன் சபீகன்,
வக்தஹலத் ஃபன்கர, அதாவது அழகான ட்ரெஸ் அணிஞ்சு இந்த ஹஜ்ஜுக்குரிய தோரணையில் என்ன செய்யல இல்லை, பெண்கள் வந்து ஹெராம் அணியாது விட்டாலும் கூட சில சட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது, இது வாசனை அந்த விஷயங்கள் இதெல்லாம் இல்லாமல் அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சு என்ன செய்யறாங்க, அழகான ஒரு வக்தஹலத் சுருமாலாம் போட்டு இருக்கிற ஃபன்கரத அலிக்க அலைஹா. என்ன இதுன்னு கேட்டாங்க, ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம், நீங்க வந்து என்னது ஹஜ் இல்லாத மாதிரி இருக்கிறீங்க, இஹ்ராம் இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. ஃபகாலத் இன்ன அபி அமரனி பிஹாதா, இந்த வாப்பா எனக்கு சொன்னார். என்ன எவ்வளோ எவ்வளோ ஒரு ஃபதுல், எவ்வளோ ஒரு சிறப்பு. என் வாப்பாட யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அபி அமரனி பிஹாதா, என் தந்தை இது எனக்கு சொன்னாரு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து, அதாவது அலி ரலியல்லாஹு மதீனால வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த ஈராக்ல வைக்கிற டைம்ல இதை சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபதஹபது இலா ரசூல் ஸல்லல்லாஹு முஹர்ரிஷன் அலா ஃபாத்திமா லில்லதி சனஅத், ஃபாத்திமா செஞ்ச வேலையை ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லி மாட்டி கொடுக்கணும்னு சொல்லுவோம், தஹரீஸ். அப்படி நான் என்ன செஞ்சேன், போனேன், இப்போ சொல்லுக்கிறதுக்காக நான் போனேன். முஸ்தஃப்தி அலி ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ்கிட்ட போய் ஃபத்வா கேட்டேன், தீர்ப்பு கேட்டேன். ஃபீமா தக்கரத் அன்ஹு ஃபஅக்பர்துஹு அன்னி அன்கர்து ذلك عليها فقال صدقت صدقت. அவ என்ன செஞ்சா, உண்மை உரைத்தார் என்று என்ன செய்தார்கள், யாரு, அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப திருப்பி கேட்குறாங்க, நீங்க அதாவது வமாதா குல்த ஹீன ஃபரல்தல் ஹஜ், ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்த நேரத்தில் நீங்க என்ன சொன்னீர்கள் அப்படின்னு இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்து அல்லாஹும்ம இன்னி உஹில்லு பிமா அஹல்ல பிஹி ரசூலு, உனது தூதர் இந்த ஹஜ்ஜில் என்ன நியத்து வைக்கிறாரோ அந்த நியத்தை நானும் வைக்கிறேன் என்று சொன்னேன். நான் எப்படி வச்சுக்கிறாங்க, உனது தூதர் என்ன நியத்து வைக்கிறாரோ அந்த நியத்தை நானும் வைக்கிறேன், இப்படித்தான் நான் என்ன செஞ்சேன், நான் சொன்னேன். நபித்தோழர்கள் பாருங்க, அங்க இருந்து கண்டும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஹஜ்ஜெல்லாம் அவங்களுக்கு தெரியும், மக்கால பிறந்து வளர்ந்தவங்க, ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது. அதனால இன்னி உஹில்லு பிமா அஹல்ல பிஹி ரசூலு, உங்கள் தூதர் என்ன நியத்து வைக்கிறாங்க அந்த நியத்தை நான் வைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃப இன்ன மஅயல் ஹதிய ஃபலா தஹில்ல, அதாவது என்னோட என்ன செய்ய இருக்கிறது, அந்த ஃப இன்ன மஅயல் ஹதிய ஃபலா தஹில்லு, நீங்க வந்து என்னோட என்ன செய்ய இருக்கிறது, ஹதி இருக்கிறது, நீங்களே ஹலாலாக மாட்டீர்கள், ஹலாலாக மாட்டீங்க, குர்பானி பிராணியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹிராம் கலைய இயலாது அப்படின்றாங்க. அப்ப அவர் கொண்டு வந்த இதுவும் ஹதியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஹதியும் மொத்தம் 100, 63, 37, அப்ப எத்தனை 100 ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மினால, அதாவது மினாவுக்கு வர சம்பவம் கொஞ்சம் இருக்கிறாங்களே, மினால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் 63 தனது கையால் அறுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 63 என்ன செஞ்சாங்க, தனது கையால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். 63 ஒட்டகம் தானே, ஈஸியா அறுத்துடலாம்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. 63 ரசூலுல்லாஹ் அறுக்கிறாங்க. மற்றதை யாரும் இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அறுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு மற்றதை அறுத்தாங்கன்னு பாருங்க. அதுக்கு பின்னால் அதை பிரிக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்ற செய்தியை பாருங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி என்ன செய்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால நடந்து கொண்டாங்க பார்க்கிறோம். இது அலி ரலியல்லாஹு சம்பவத்துக்காக சொன்னேன். அப்ப அதாவது ஃபகான ஜமாஅத்துல் ஹதி அல்லதி கதிம பிஹி அலி மினல் யமன் வல்லதி அத்தா பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஆ, நபி அவர்கள் கொண்டு வந்ததும் அலி ரலியல்லாஹு யமன்ல கொண்டு வந்தது மொத்தமாக 100 ஆகியது. ரசூலுல்லாஹ் 63 எடுத்தாங்க, அவர் 37 எடுத்தாங்க. ஃபஹல்லன் நாசு குல்லுஹும் வகஸ்ஸரு இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதுக்கு முந்தி அதாவது ஹிராமெல்லாம் இந்த அறுக்கிறதுக்கெல்லாம் முந்தி உள்ள சம்பவம், மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ ஹலாலாகி முடியை ஷோட் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒமன் கான மாஹு ஹதியு, யார் குர்பானி கொண்டு வந்தாங்களோ அவர்களையும் தவிர மற்றவங்களும் ஷோட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஏன்னா பாவம் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஷோட் பண்ணவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது எதுவும் செய்யாமல் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, கலையாம என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அடுத்ததாக அதாவது ஃபலம்மா கான யௌமு தர்வியா, யௌமு தர்வியா நாள் வந்த நேரத்தில், யௌமு தர்வியா இருக்குது 8வது நாள், தர்வியாண்ட என்ன, ரவ்வா தண்ணி கொடுக்கிறது, தண்ணி என்ன செய்யக்கூடிய யௌமு தர்வியா நாளில் தவஜ்ஜஹு இலா மினா, அதாவது எல்லாரும் வந்து மினாவுக்கு போறாங்க. ஃபஅஹல்லு பில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சாங்க. வரகிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வாகனத்தில் ஏறினாங்க. ஃபஸல்லா பிஹ துஹர வல் அஸ்ர வல் மக்ரிப வல் இஷா வல் ஃபஜ்ர், எல்லா தொழுகை மினால் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். சும்மா மக்கஸ கலீலன், கொஞ்ச நேரம் நின்றார்கள். இந்த துண்டை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், அதோட என்ன செய்யும், இந்த சம்பவத்தை நம்ம முடிச்சுக்கொள்வோம். இதுல என்னன்னு சொன்னால், அதாவது சும்மா மக்கஸ கலீலன், கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ண. ஹத்தா தலஅத் ஷம்ஸ், சூரியன் வந்து என்னது உதிச்ச உடனே அமர பி குப்பத்தின் மின் ஷஅரின் துத்ரபு லஹு பி நமிரா, நமிரால என்ன செஞ்சாங்க, அதாவது 9ஆம் நாள் நமிரால நீங்க வந்து ஒரு இதனை அடிங்க, ஒரு 10 என்ன செய்யுங்க அடிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். இப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மினாலிந்து போறாங்களே, குறைஷிகள் என்ன செய்ய மாட்டாங்க, அரஃபாக்கு போக மாட்டார்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. மினால இருந்து குறைஷிகள் என்ன செய்ய மாட்டாங்க,
அரஃபாவுக்கு போக மாட்டார்கள். அவங்க அதனால அவர்களுக்கு அத பொதுவாக குறைஷிகளுக்கு ஒரு பேர் என்ன, அவங்க வந்து ஹும்ஸ் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அப்படி என்றது அவங்களுடைய இது. அதனால நிர்வாணமாக தவாப் செய்வாங்களே சில பெண்கள் ஆண்கள், என்ன காரணமாக அப்படி செய்வாங்க? அதாவது அவர்களுடைய ஆபாச சிந்தனை காரணமாக அப்படி தவாப் செய்யல. பாவம் செஞ்ச ட்ரெஸ்ல என்ன செய்யக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது. அப்ப எப்ப ட்ரெஸ் போடுவாங்க? ஹும்ஸ். இந்த குறைஷிகளை இந்த யாரா ட்ரெஸ் கொடுத்தா என்ன செய்வாங்க, போட்டுக்கொள்வாங்க. அவ்வளவு புனிதமா என்ன செய்தார்கள், அவங்கள நினைச்சாங்க. கமா கானத் குரைஷுன் தஸ்னஉ ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்துல எப்படி குறைஷிகள் செய்வார்களோ அது மாதிரி. ஆனால் ஃபஅஜாஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை தாண்டினார்கள். ஃபஅதா அரஃபத, அரஃபாக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். குர்ஆன் சொல்லுது தும்ம அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எங்க இருந்து போவார்களோ அங்க இருந்து நீங்க முஸ்தலிஃபாக்கு போங்க. அரஃபா சொல்லுது மக்கள் எங்க இருந்து முஸ்தலிஃபா போவாங்களோ அங்க இருந்து நீங்க என்ன செய்ய போங்க என்று சொல்லி குர்ஆன் சொல்றதை பார்க்கிறோம். இவங்களோட நம்பிக்கை அப்படி இல்லை. இவங்களுடைய வணக்க வழிபாட்டில் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு மாற்றம் அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல. இது இப்ப மட்டுமல்ல, ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. நான் எனது காணாமல் போன ஒரு ஒட்டகத்தை நபித்துவத்துக்கு முன்னால, ரசூலுல்லாஹ் நபி கிடைக்க முன்னால தேடிக்கிட்டு, நபி ஆகிறதுக்கு முன்னால தேடிக்கிட்டு இருந்தேன். இப்படியே போற நேரத்தில் அது ஹஜ்ஜுடைய மாதம் 9வது நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அல்லப்ப அவர் அரஃபால நின்று இருந்தார். குறைஷிகள் யாரும் அரஃபால இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அரஃபால நிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க. இப்ப 2 முறை ஹஜ் செஞ்சாங்க. ஒன்று இஸ்லாமியதுல, இரண்டாவது இஸ்லாத்துக்கு முன்னர் 40க்கு முன்னால் செஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறாங்க. நான் அப்பவே என்னது உணர்ந்து, இப்ப நான் உணர்றேன் இது வந்து அல்லாஹ்வுடைய தௌஃபீக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இருந்தது என்று. அப்ப 9வது நாளில் அரஃபாவில் இவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் சொன்னாங்க அல் ஹஜ்ஜு அரஃபானா, அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில நிப்பதான் ஹஜ் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு தான் சொன்னாங்க. நீங்க அரஃபால நிக்காம உங்களுக்கு ஹஜ் என்ன செய்ய வராது, சரி வராது. ஏண்டா இல்ல பரவாயில்ல அங்க நிக்கலாம் இங்க நிக்கலாம் வந்துடக்கூடாது. அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கான காரணங்கள் உண்டு. குறைஷிகளுடைய இந்த தவறான நம்பிக்கை தான். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்ல சில செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. என்றாலும் சுருக்கமாக இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள நம்ம அதாவது சொல்ல முடிந்த இந்த சம்பவங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அப்போ அதாவது ஜாபிர் இல்லாமோட சம்பவத்தில் மதீனாவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணித்த நேரத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு போகின்ற வரைக்கும் உள்ள செய்தியை நம்ம என்ன செய்திருக்கிறோம், சுருக்கமாக இதிலே பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்த பகுதி என்னன்னா, அரஃபாவில் இருந்து அதில் பெரிய ஒரு விரிவு வராட்டியும் கூட எல்லா செய்தியும் தொட்டுட்டு போறார். அரஃபாவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும், அதாவது தண்ணீர் பங்குகின்ற அந்த நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள் என்ற முழுமையான செய்தி என்ன செய்கிறது அதில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இன்னொரு சந்தர்ப்பம் தந்தால் அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.